என்ன பண்ணுறீங்க? கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்ண போகிறேன். யார் கேட்டா உங்ககிட்ட கேக்கு? என்ன கேட்டேன்? நான் தான் கேட்டேன். அதனால் கேக் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம். ஓகே. சிங்கார வேலைன்னு அழுதுட்ருக்கான். சீக்கிரம் அவனை போய் பாரு. வெரி குட். சரி, இப்போ இது எதுக்கு பரட்டிகிட்ருக்கீங்க? கேக்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்படி மைதா மாவில் பெரட்டி இந்த நட்ஸ் எல்லாம் போட்டால் கேக்கில் வந்து ரொம்ப கீழே போய் தங்கிக்காது இந்த நட்ஸ் எல்லாம். ஓ சரி. அதுக்காக இப்படி முன்னாடி போட்டு பெரட்டி வச்சுக்கிறது. ஓகே. சரி, இது என்னது? இது பொடி பண்ண சர்க்கரை. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை பொடி பண்ணி எடுத்துட்டு 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஆக்சுவலி வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேக் பண்ணுறோம். ஒரே பக்கமாகவே தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படி? அப்போ தான் கேக் வந்து நல்லா வரும். கலந்து இப்படி மாற்றி பண்ணக்கூடாது. ஒரே பக்கமாகவே சுற்றிட்டு இருக்கணும். ஓ. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதாவா? நம்ம எதில் சக்கரை 3/4 கப் எடுத்தோமோ அதுலேயே அந்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கிறோம். ஓகே. நம்ம வேணும்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் கேக் செய்கிறோம். ஆமாம். நல்லா வருதா இல்லையான்னு நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிட்டு நல்லா இதை திரும்ப வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம இது பண்ணிக்கணும், கலக்கிடணும். ரொம்ப கெட்டித்தன்மையாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பால் கூட கலந்துக்கலாம். இப்போ இது என்ன ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தானே இருக்குது? அப்போ இன்னும் கொஞ்சம் பால் கலந்துக்கலாம். ஓஹோ. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? இது என்ன பதத்துக்கு வரணும்? நீங்கள் பாட்டுக்கு பால் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இப்படி கலக்கிறப்போ மடிச்சு வருது இல்லை? மடிச்சு வருது. ஓ ஓகே ஓகே. அதுதான் பதம். ஓகே. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கிறோம். ஓகே. இது எதுக்கு போடுறது சோடாப்பு? சோடாப்பு போட்டால் தான் நல்லா உப்பு போட்டால் தான் ஸ்பாஞ்சு மாதிரி ஃப்ளஃபியாக வரதுக்காக பேக்கிங் பவுடரும் இதுவும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே. இது பேக்கிங் பவுடரா? பேக்கிங் பவுடர். ஓகே. இப்போ திரும்ப நம்ம இது பண்ணணும். ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மைக்ரோவேவ் ஓவன் வேணும்னு அவசியமே இல்லை. வேண்டாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பால், அதாவது பேக்கிங் சோடாப்பும் போட்டதுக்கு அப்புறமும் நமக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா பால் ஊற்றிக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம், பைனாப்பிள் எசன்ஸும் ஊற்றிக்கலாம். சரி, இப்போ நாம் இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் தான் ஊற்றுறோம். பைனாப்பிள் எசன்ஸு நம்ம ஊற்றுறோம். வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றுறோம். வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம், அது நம்ம ஃப்ளேவரை பொறுத்து. ஆமாம். ஸோ இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எசன்ஸ் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நல்ல வாசனை. ஆமாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம மைதாவில் பண்ணி வச்சல, ஆமாம், அதெல்லாம் இதில் கொட்டிட்டு இதையும் திரும்ப கலந்து விட்டுக்கணுமா இல்லை அப்படியே மேலாப்பில்? இல்லை கலந்து விட்டுருவோம்.
சரி, இப்போ இது எந்த கலரும் ஆட் பண்ணல, இப்போ கேக் ஒயிட்டாக தான் வருமா? லைட் எல்லோ கலரில் சாண்டில் கலரில் வரும். சாண்டில் கலரில் வரும் லைட்டாக. இப்போ இதுக்கு கலர்லேயே வரும். ஓ, இதுக்கு கலர் ஃபுட் கலர் ஏதாவது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனல், நாம் யூஸ் பண்ணல. கலர் ஷீட்டில் ஊற்றிக்கிறோம். நாம் சொல்லு, நம்ம கேக் பண்ண போகிறோம். சொல்லு. கேக் பண்ண போகிறோம். கேக் தவிர்த்து மீதி பாப்பா இங்கே பாருங்க. சரி, இப்போது ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட போயிடும். அதுக்காக தான் இப்படி தட்டி வைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் நிதர்ஷன் வந்து மூட் அப்செட்டாக இருக்காங்க. இது இப்போ இங்கே பாரு, இது என்னதுன்னு சொல்லு. நீ இது என்னது? கேக். ஓகே, நம்ம பாத்துறதில்ல. ஒரு தட்டை வச்சு நம்ம தட்டை ஸ்டாண்ட் இல்லாதனால நான் தட்டை வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இதே சூப்பராக இருக்கே. எப்படி 30 to 40 நிமிஷம் அப்படியே அப்படி வேகல அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் கூட இப்போ இது நடுவில் வந்து அந்த இது பேர் என்ன, பனியார குச்சி வச்சு குத்தலாம் தேவையில்லை. அதுக்கப்புறமேலா பார்க்கறது தான் அது குத்தணும். இப்பயே எடுத்து குத்தக்கூடாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக நிதர்ஷனா சரஸ்வதி வந்து அழுகுறதே தான் இருக்க போகுது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலாக இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே வீட்டுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு மறுபடியும் முடி வச்சிடும். ஓகே, இப்போ மீதி இதில் கலந்தது இல்லாமல் மீதி இருக்கிறது இப்படி மேலே தூவி விட்டு நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு ஃபுல்லாக வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி வேக்காட்டில் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, எத்தனை நிமிஷம் இது பண்ணணும்னு சொன்னீங்க? 30 நிமிஷம் to 40 நிமிஷம். ஓகே, அது மீடியம், அதாவது சிம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கணும். ஆமாம். ஓகே, ஃபைன். வாவ், இன்னும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இன்னும் முழுசாக தெரியும். ஓகே, இப்போ கேக் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நிஜமாலுமே சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நிஜமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமிங் இதெல்லாம் இது பண்ணால் நமக்கு இதே மாதிரி ப்ளஃபியாக சூப்பராக வந்து கிடைக்கும். இது சொல்லு, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, எனிவே நிதர்ஷனா சொல்கிறது தான் ஹாப்பி கிறிஸ்மஸ். சூப்பர், ஏ. ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் வந்து நிதுக்குட்டிக்கு தான். கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ஃப்ளஃபியாக நல்லா இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல்.